வணக்கம். ஏதாவது கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார். நீங்கள் முடிச்ச உடனே ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான். ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். இது அங்கே உட்காந்துருக்க 2 வாண்டு அதுங்கக்கிட்ட கூட போயிட்டு என்ன சீனுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் இந்த ஷாட்டில் இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இதுவை வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்டருந்து ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதுன்னு என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மள மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி ஒரு வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமேல் வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சுக்கணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன். இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத். காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவர்கிட்ட இருந்தவர் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போ பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும், அப்படியும் விடுவார். அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னென்னா, அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன ஒன்று அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டாந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட்டு கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்ட்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படி இருந்தவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன், ஒருவேளை டப்பிங்க்கு இவர் போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவங்க உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன விஷயத்தை கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்போவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழித்து இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்டு நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஒரு மண்டையில் ஏற்றிக்கிட்டு பாரு, கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா
சார் இல்லை சார், ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறாரு அதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு 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 நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் நடித்த நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் நடிப்பும் பின்னுறீங்க. ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸு, ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வத் அண்ட் தேங்க்ஸ் ஏஜிஎஸ். see you again பிரதீப். எப்படி வேணாலும் அந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நீங்கள் இப்போ உங்களோட படங்கள் வந்து எவ்வளோ ரசிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் கெரியரில் பண்ணோம் அப்படின்னு அத்தனை ஆக்டருக்கும் ஆசை இருக்கும் சார். இப்போ நீங்கள் இப்படி ஒரு டீமு பிரதீப் ப்ரோ ஹீரோவாக நடிக்கிறாருன்னா சாரோட படம் ஏதாவது ஒரு படம் ரீமேக்கோ இல்லை பார்ட் 2ஓ அப்படின்னா எந்த ஒரு படம் சார் சொல்லுவீங்க? பிரதீப்புக்கா? ஆமாம் சார், உங்களோட படங்களில். பிஸ்தா. சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு பார்த்தாலே சூப்பரான படம் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ வர படங்கள் இந்த ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ராகனில் ஃபேமிலி வேல்யூ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, காலங்கள் மாற மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்றைக்கி ஃபிலிம்ன்றது இன்றைக்கி எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்க தாட்ஸு கூட வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையா இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். கண்டென்ட்டு பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. அதனுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த மாதிரி கண்டென்ட் என்ன தான் இருந்தாலும் அம்மா தான் அப்பா தான் அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் புதுசாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்றைக்கி டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ February 21 நாங்கள் அந்த பிளாக் பஸ்டர் பார்க்க வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அடுத்து தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் ட்ராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டூடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் அஸ்வத் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், அஸ்வத் படம்
I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா I'm waiting for everyone to watch this movie. So அதுக்கு மேலே I don't want to say anything more. ஒரு படம் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. அது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all, I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ், இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ் டு ஸ்டார்ட் வித் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஏமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer, and I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகுது. அப்புறம் ஹர்ஷத் and சித்து, I mean what a performance, ரெண்டு பேருமே. and I just enjoyed the performance on screen. brilliant-ஆக பண்ணியிருந்தாங்க. and most importantly வந்து I just wanted to go through all the backbones of the technical team. First வந்து Niket. Thank you Niket, what a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing pa, like seriously, not only the trailer but even the film. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு எடிட். யூ ஹவ் டு லெட் த ஸ்லோ மூமெண்ட்ஸ் சிங்க் இன் அண்ட் டு ஸ்பீட் அப், அண்ட் பிரதீப் ஹஸ் டன் ஆக்ஷன். ஸோ அதுவுமே வந்து செமையாக யூ கேப்சர்ட் இட். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட். தென் லியான், what an album Leon. I don't want to say songs, but what an album. And உங்களுக்கே டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். every time you send me one song I'll be like super, this is my favorite. And then finally I said ஏண்டி விட்டு போனா is my favorite, நிறுத்திட்டேன். Then he sends me the song sung by Yuvan and I'm like no, this is my favorite. But I mean I don't mind. ஒரு பக்கம் எல்லாமே amazing songs, and I think it's also a musical that we have done நினைக்கிறேன். With the movie and the music just goes hand in hand. Really good. அப்புறம் ஸ்டண்ட் வந்து திலீப் மாஸ்டர், thank you for being a part of the film and doing a small action bit for us. And Vicky ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. Then art director செல்வா சார், thank you so much. நாங்கள் அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயிட் எது சொன்னாலுமே வந்து அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, thank you so much. No, it's okay. விக்கி, thank you so much. 2 பாட்டு எழுதிருக்கீங்க அண்ட் ரெண்டுமே வந்து அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அந்த ரைஸ் ஆஃப் ட்ராகன் வந்து லிட்ரலி பிரதீப்போட கெரியர் தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். அண்ட் கோசேஷா, தேங்க்யூ. ரெண்டுமே, அதுவும் யுவன் பாடின பாட்டு, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master and VD and Venki for the lyric video. And எல்லாருக்குமே வந்து கோட்டோட அந்த அனிமேஷன் டைட்டில் பார்த்து அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணார். அதே தான், அவங்களே தான் இங்கேயும் வந்து அந்த டைட்டில் பண்ணுறாரு. Then finally coming to Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. You are super sweet, attention to detail வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, யூ மேட் தட் ஹேப்பன் அண்ட் இட் கேம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிரதீப், வாட் அ ஜர்னி பிரதீப். after Love Today, in fact I don't think many people even know, but Love Today வந்து எனக்குமே என் லைஃப்பில் ஒரு லோ மூமெண்ட்டில் நடந்த ஒரு படம்.
ஏன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனால் அவரை வந்து ஃபோன் பண்ணி இல்லை ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு அதனால என்னால் பண்ண முடியாதுன்னு 1 hour பிஃபோர் நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஐ வாஸ் ஸ்டக் அண்ட் ஐ நீடட் லைக் சம் எக்ஸ்கியூஸ். ஐ டோல்ட் அப்பா இல்லை எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல அப்புறம் தான் ஐஷு told me about Love Today. And then you came, and then when you said Nada hero, I was like, yes, Neenga da hero, because I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go, and that is up. So I wish you the very, very best, and you will always have AGS sort of support wherever you go, and do well and make all of us proud, because your journey is our journey. And we'll always stand by you. And also a big thank you to our entire team, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் வந்து செட்டில் ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தில் வந்து அவர் இன்ட்ரடியூஸும் ஆறாரு. அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் மியூசிக் பார்ட்னர் திங்க் மியூசிக். வேறு யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெரி லாங் ஸ்பீச் பட் மேம் ப்ளீஸ் மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்லை அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ். அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம் மேம். அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யாரை மேம் போடலாம்? எங்கள் படத்தில் லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்லை மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால், இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்ன லியான் ஜேம்ஸ் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட ஓகே அந்த ட்ரக் ஓகே. ஸோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லாக ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகே, அதுக்கு யார் இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினாலும் அப்படியே புல் வரைக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். ரெண்டு பேருமே போத் ஆஃப் தெம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட். அட்லி. சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும் எங்களுக்கு எங்களை ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயும் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். தேங்க்யூ. சுரேஷ் சர்பாகம், அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி மற்றும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி சர்பாகம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த படத்தில் இயக்குனர் திரு அஸ்வத் மாரிமுத்து, இதற்கு முன்னாடி அவரை வந்து ஓமை கடவுளை மாரிமுத்து என்று ரெஃபர் பண்ணுறார்கள். ஆனால் இந்த படம் வெளிவந்த பிறகு கண்டிப்பாக டிராகன் மாரிமுத்து என்று அழைக்கப்படுவார். மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில். லவ் டுடேயில் பேரும் புகழும் சம்பாதித்து கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த படத்தில் மிக சிறப்பாக லீட் ரோல் செய்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். இந்த படத்தில் இயக்குநர்கள் திரு KS ரவிக்குமார், திரு மிஸ்கின், இயக்குநர்கள் கௌதம் வாசுதேவ மேனன், அனுபமா பரமேஸ்வரன், காய்டு லோஹர், விஜய் சித்து, அர்ஷத் கான், ஜார்ஜ் மரியன், இந்துமணி மணிகண்டன் என்று பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த படம் வந்து நிச்சயமாக ஏஜிஎஸ்ஸுக்கும் ஒரு பிளாக் பஸ்டராக மக்கள் ஆதரவோடு அமையும் என்று நம்புகிறோம். இந்த படத்தில் எடிட்டர் திரு பிரதீப் ராகவ், சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் நிகித் ரெட்டி, பூமி ரெட்டி, அண்ட் மியூசிக் செதுக்கியிருக்கிறார் மிஸ்டர் லியோன் ஜேம்ஸ். அனைவரும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஏஜிஎஸ் நிறுவனத்தினருக்கு பத்திரிகையாளர்கள், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகோபத்த ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். திருட்டு பயலை முதல் இன்று முதல்
இதற்கு நிச்சயமாக ஏஜிஎஸ் வந்து கடமைப்பட்டிருப்பது நம்ம பத்திரிகையாளர் ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. I really can't speak that well in Tamil. I'm so sorry. I'm going to speak in English. Please adjust, guys. Thank you. I'm so glad I did this film. I'm so glad. Thank you, Ashwath. Thank you, AGS. Thank you, ma'am. I have stage fear, slight stage fear. But yeah, to say something about my director, he is one of the most sweetest people I've worked with. I'm one of the most rudest person on set. And even with juniors, the way he kind of even narrates the script, usually most of the directors whom I've worked with, they don't really tell the scene much to the juniors, they just let them be. This boy, he really takes that pain to explain each and every detail to them to get the best out of them. That's the kind of hard work my director has put into this film. So yeah, I'm happy to be part of this. Thank you, guys. Oh my god, so cute. அப்படின்னு நிஜமாக அவ்வளோ க்யூட்டாக வந்து பேசுகிறாரு. தேங்க்யூ. ஒரு ஆந்தம் இருக்குது. ஆந்தம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணுகிட்ட எப்படி கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கதைப்போமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது இவர் தான். ஸோ அதற்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. இல்லை பாடு மேடையில் கூப்பிட்டு மைக் கொடுத்தாலே கொஞ்சம் கால்லாம் உதறும் எனக்கு. ஏன்னா கவிஞர்னா உடனே எதுகு மோனையில் பேசணும், ஒரு மாதிரிலாம் அப்படியே நடையில் பேசணும் அப்படிலாம் நினைப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வராது, சாரி, மன்னிச்சுக்கோங்க. முக்கியமாக சில விஷயங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கதைப்போமான்ற பாடல் வந்து என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அது மிகையாகாது. அந்த அட்ரஸில் இருந்த வீட்டில் ஒரு 5 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து ஏண்டி விட்டு போனேன் அப்படின்னு ஒரு அட்ரஸ்க்குள்ளே ஒரு புது வீடை தேடி வந்து புகுந்திருக்கேன். இந்த அட்ரஸில் கொஞ்ச நாள் வாழ போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஐ நீட் டு தேங்க் மை படி அஸ்வத், லியோன், பிரதீப் பிரதர், AGS family, Archana ma'am, Aishwarya ma'am. I'm very indebted to this entire family here. There's nothing much for me to say. இந்த படம் வந்து ஒரு நட்பின் திருவிழா அப்படின்னு சொன்னால் அது ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் உண்மையாக நினைக்கிறேன். இந்த தருணமே இந்த டிராகன் அப்படின்றதே வந்து நட்பின் திருவிழா. ஆன் ஸ்க்ரீன் அஃப்கோர்ஸ் பிரதீப் பிரதர் கூட விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அவங்கெல்லாம் பின்னு எடுத்திருப்பாங்க, பெடல் எடுத்திருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நட்பு தான் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட வேண்டிய நட்புன்னு நான் நினைக்கிறேன். சார் ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரு முக்கியமான ஒரு 3 பேர் நமக்காக வந்து பார்க்க வர போறாங்க. நம்ம சொல்ல போறதெல்லாம் வந்து அவங்களும் கேட்க போறாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து AGS என்டர்டெயின்மெண்ட் ஓட பில்லர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எல்லாருடைய மரியாதைக்கும் உரிய கல்பாத்தி எஸ் அகோரம் சார். கல்பாத்தி, லைக் ஐ செட், இது ஒரு நட்பின் திருவிழா. இந்த படம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன், திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் வேவ்ஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். I again register my thanks for my friend Leon, Ashwath, the entire AGS family. I'm indebted to all of you for giving me this opportunity. Nandri, thank you. சார் ஒரு மக்களுக்கு எழுந்ததா ரெண்டும் கலந்த ஒரு கலவை என்று சார் உங்களுக்குமா பார்க்கவே பல இருக்கீங்க சார், டைல்ஸ் மாதிரி. உங்களையும் யாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் எல்லா பாட்டும் வந்து அனுபவிச்சா தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்படிக்காது, அது வந்து வைக்கேரியஸாக கூட ஃபீல் பண்ணி எழுதலாம். ஸோ ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆந்தம் கொடுத்தீங்க. ஸோ கோசேஷ் அவர்களுக்கும் லியான் ஜேம்ஸ் அவர்களுக்கும் உண்டான நட்பு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த சொத்தை பற்றி ஒரு வார்த்தைகள். லியோன் வந்து ஆக்சுவலாக நான் தான் மியூசிக் டைரக்டர் ஆக்குனேன்னு சொல்லக்கூடிய பெருமை எனக்கு இருக்குது. வாவ். ஸோ ஃபனி திங், ஏன்னா நான் வந்து 12th படிக்கும்போது லியோன் இஸ் மை ஜூனியர் பை 2 years ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் வந்து கெத்தா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து இந்த டைரக்டர் ஆகணும், ஆக்டர் அப்போல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வேர்ல்டு தியேட்டர் ஃபெஸ்டிவலில் வரும்போது ஒரு நாடகம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யாராவது வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நண்பர், ஒருத்தர் ஜூனியர் வந்து ஒரு பையன் இருக்கான், செம்மையாக பின்னுவான், கீபோர்டில் தொட்டாலே அப்படியே அறிவு மாதிரி வந்து பாட்டு கொட்டும், வந்து பாருங்கன்னு உடனே பார்த்தா தலைவன் லியோன் அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஒரு ஷேக்ஸ்பியரோட பிளே அது ஆக்சுவலாக. அந்த பிளேயில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு சீரியஸாக ஒரு சீன் போயிட்டுருக்கு. பேக்ரவுண்ட் சாங் என்னன்னு பார்த்தா நியூயார்க் நகரம்னு வாசிக்கிறாப்புல தலைவர். பயங்கர ஹிட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் எல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ மேட் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீ மேட் மீ ஹூ ஐ ஆம் டுடே, டு பி வெரி ஆனஸ்ட்.
he has given me my first opportunity. இன்னி வரைக்கும் இந்த மேடை I owe my gratitude to my friend Leon. It's about it. ஏங்க இந்த நட்புக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 12th படிக்கும் போதா தலைவா? 12th நான் 12th, தலைவன் 10th. அப்போ எனக்கு நாங்களாம் என்ன பண்ணிருந்தோம், சைக்கிள் எப்படி வந்து லாக் உடைக்கலாம், எப்படி இன்னொருத்த பஞ்சர் ஆகலாம், காத்தாடி எப்படி மாஞ்சா போடலாம், அப்படி இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா இதுதான் சிறந்த நட்பு. சூப்பர். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது ஆசை. எஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அதுதான் கொஸ்டின். ஆமாம், இல்லை கொஸ்டின் எதுவும் இல்லை, நிறையா கேள்விகள் கேட்டோம். இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து நிறைய லிரிக்ஸ்லாம் நாங்கள் வந்து சொந்த அனுபவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் அழகான பாடல்கள் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.